அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் மூல நோயில் 21 வகை மூலங்கள் பார்த்தோம். அந்த 21 வகை மூலத்தில் ஈஸியாக குணமாகக்கூடிய மூலம், ரொம்ப கஷ்டப்பட்டு குணமாகக்கூடிய மூலம், அதெல்லாம் பார்த்தோம். அந்த மூலத்தில் பௌத்திர மூலம் அப்படின்னு ஒரு மூலம் பார்த்தோம். அந்த பௌத்திர மூலம் மட்டுமே 18 வகையான மூலங்கள் இருக்குது. அந்த பௌத்திர மூலத்தில் ரொம்ப முக்கியமானது எதுன்னா ஆசன பௌத்திரம், பக்க பௌத்திரம், மூல பௌத்திரம், மேக பௌத்திரம், கிரந்தி பௌத்திரம், சரக்கண்டமாலை பௌத்திரம், கொடி பௌத்திரம், ஆசன கண்டமாலை பௌத்திரம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த முக்கியமானதிலே சரக்கண்ட மாலை ரொம்ப கொடுமையானது. குணமாகிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டப்பட்டு தான் குணமாக்கணும். அதுமாரி கொடி பௌத்திரம், இதுவும் கஷ்டப்பட்டு தான் குணமாக்கணும். சரக்கண்ட மாலை, இந்த மூணும் வந்து பௌத்திரத்திலே ரொம்ப மோசமானது, ரொம்ப அபாயகரமானது. இதனால் இறந்தவங்க பல பேர் இருக்காங்க. நரக வேதனையை அனுபவிச்சு தான் போயிருப்பாங்க. இதில் ஒவ்வொரு பௌத்திரமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம்.